இந்தாங்க கிளிப். ஏய் என்கிட்ட கூட. சரி நான் எதுவும் பண்றேன். வாங்குவேன். காய வச்சுக்கோங்க. மேடம். ஐயோ திரும்பவும் கிளவுட் கிச்சன் அதுன்னு எவனாவது வந்துட்டானா? யார் பண்ணி? இதோ வரேன் மேடம். யார் பண்ணி கேட்டா இதோ வரேன்னு சொல்றான். என்ன வேணும்? யார் பண்ணி? மேடம், எங்க கம்பெனி சார்பா ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்றோம். அதுல வின் பண்றவங்களுக்கு 50,000 ரூபாய் கேஷ் பிரைஸா கொடுக்கலாம்னு இருக்கோம். நீங்க கலந்துக்கிறீங்களா மேடம்? 50,000மா? என்ன காம்படிஷன்? இத பாருங்க. இது ஒரு கப்பல் கேம் ஷோ மேடம். இதுல நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து வின் பண்ணீங்கன்னா நாங்க சொன்ன மாதிரி 50,000 ரூபாய் பணம் கொடுப்போம். புருஷனோட தானே, நான் கலந்துக்கல. தேங்க்யூ மேடம். ஐயே என்ன கேன்வாஸ் பண்றான் இவன்? இல்லன்னு சொன்னா தேங்க்ஸ் மேடம் சொல்லிட்டு போறான். ஐயோ என் புருஷன் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு தான் அடுத்த வேலையை பாப்பாரு. வந்துட்டான் காம்படிஷன் புருஷனோட வந்து கலந்துக்கங்கன்னு. கா என்னக்கா ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல ஜெயந்தி, இன்னைக்கு மாமா கழுத்து புடிச்சுக்கிட்டு உன்னை கொன்னுடுவேன்னு சொன்னது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அட விடுங்கக்கா, நமக்கு இதெல்லாம் புதுசா என்ன? இல்லதான், ஆனா பசங்க வளர்ந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நீ தேவையில்லைன்னு சொன்னது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லக்கா, அவர் எது கோபத்துல சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. அம்மா அம்மா என்ன சித்ரா? என்ன சித்ரா, எதுக்காக இப்படி ஓடி வர? அங்க ஒரு பெரிய கொடுமையே நடக்குதுமா. இந்த அக்காவும் கர்ணா அண்ணனும் எப்பவுமே ஒண்ணு சேரக்கூடாதுன்னு அப்பாவும் சித்தப்பாவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ என்ன சொல்ற சித்ரா, என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க? ஆமா சித்தி, நாளைக்கு அவங்க டிவோர்ஸ் கேஸோட ஃபர்ஸ்ட் ஹியரிங்கா. ஐயோ அதுக்கு இவங்க 2 பேரும் தவறாம போகணும். அப்பாவும் சித்தப்பாவும் போக சொல்லிட்டு இருக்காங்க. வழக்கம் போல கர்ணா அண்ணா வேற வழி இல்லாம தலையாட்டிட்டாரு. இந்து அக்காவும் அண்ணன் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்ட கோவத்துல எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துட்டாங்க. அப்பாவும் சித்தப்பாவும் இந்த ஹியரிங்க்கு போய் இந்த கேஸ் ஒழுங்கா நடந்துருச்சுன்னா 6 மாசத்துல இவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டு கர்ணா அண்ணனுக்கு புவன அக்காவை கல்யாணம் பண்றதா பேசிட்டு இருந்தாங்க. ஐயோ இப்ப என்ன பண்றது? ஏதாவது பண்ணணும்க்கா, இதை விடக்கூடாது. நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்துவும் நல்லா இருக்கணும். அவங்க பிரிஞ்சிடக்கூடாதுக்கா. அப்படின்னா அவங்கள இதுக்கு போக விடாம பண்ணணும் சித்தி. ஆனா இத நாம இந்து கிட்ட சொன்னா அவ கேப்பாளா? இல்லக்கா, போக கூடாதுன்னு சொன்னா கண்டிப்பா கேட்க மாட்டா. அதுக்கு நாம ஏதாவது பிளான் பண்ணி கோர்ட்டுக்கு போக விடாம பண்ணலாம். நாளைக்கும் விடிய காலையிலே இந்துவை கூட்டிக்கிட்டு வெளியே எங்கேயாவது கோயில் விசேஷம்னு சொல்லி போயிடலாமா? மா இல்லம்மா, அது சரியா வராது. அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்மள கொன்னே போட்டுருவாரு. பேசாம கர்ணா ஓட்டிட்டு போற வண்டியோட பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டுலாமா? ஏன் சித்தி, பைக் இல்லைன்னா கார்ல போயிடுவாங்க. நீங்க வேற ஐடியா கொடுக்கறேன்னு. சித்தி என்னது இது? அது ஏதோ கப்பிள் ஷோமா. அதுல புருஷன் பொண்டாட்டியா கலந்துட்டு ஜெயிச்சா 50,000 ரூபாய் பணம் குடுக்கறதா சொல்லி இப்பதான் ஒரு பையன் வந்து குடுத்துட்டு போனான். சித்தி ஒரு ஐடியா. என்ன ஐடியா? நாளைக்கு அவங்க 2 பேரும் அங்க போகாம இந்த கப்பல் கான்டெஸ்ட்க்கு அனுப்பி வச்சுட்டா? ஆனா அவங்க எப்படி அதுக்கு போவாங்க? கண்டிப்பா 2 பேரும் முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். திரும்பவும் சொதப்பிட்டோம் போல இருக்கு. திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். அக்கா, ஏய் சித்ரா வா. என்னாச்சு? சூனாக்கு என்ன வர சொன்னாங்களா? இல்லக்கா, நான் ஒரு விஷயமா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம் சொல்லு.
அக்கா உங்ககிட்ட சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பத்தி நான் சொல்லியிருந்தேன்ல. ஆமா. அந்த சிலபஸ்க்கான ஒரு கோர்ஸ் பார்த்தேன். அந்த எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன படிக்கணும் எல்லாம் தெளிவா சொல்லி கொடுக்கறாங்க அக்கா. நான் அதை படிக்கலான்னு இருக்கேன். ஹே சூப்பர் சித்ரா, நல்ல விஷயம் தானே இது. ஆனா இப்ப ஃபீஸுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. அதெல்லாம் நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். சரி, எவ்வளவு கேக்குறாங்க? ஆ, அது 50,000 ரூபாய்க்கா. $50,000? அது ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்கே சித்ரா. எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியாம உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தேன். நீ கவலைப்படாத சித்ரா, என்னைக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லு, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஆ, இது என் படிப்பு சம்பந்தப்பட்ட காசு. ஆ, மத்தவங்கள அடிச்சு சம்பாதிக்கிற காசெல்லாம் வேண்டாம். அதுக்கு நான் சும்மாவே இருந்துட்டு போயிடுவேன். 5,000 10,000 ரூபாய்னா ஏதாவது ரெடி பண்ணலாம். 50,000க்கு என்ன பண்றது? அக்கா, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது நீங்களும் கருணாண்ணாவும் சேர்ந்து மனசு வச்சாதான் நடக்கும். சரி, என்னன்னு சொல்லு. ம், இத பாருங்க அக்கா. இதுல கப்பிள்ஸ் மட்டும் தான் கலந்துக்கணும். இதுல கலந்துக்கிட்டு வின் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் 50,000 ரூபாய் தராங்க. நீங்க இதுல கலந்துக்கிட்டு அந்த பணத்தை ஜெயிச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி சித்ரா, நீ தைரியமா போ. கண்டிப்பா உனக்கு பணம் வரும். ரொம்ப தேங்க்ஸ்.